குழந்தைங்க குடிக்கிற பால் பவுடருக்கு ஜிஎஸ்டி இருக்குது, ஆனால் சாராயத்துக்கு ஜிஎஸ்டி இல்லை. நம்ம இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டியை பற்றி சினிமா படத்தில் நிறைய டைலாக்லாம் வந்து பார்த்துருப்போம். முதல்ல ஜிஎஸ்டினா என்ன, ஜிஎஸ்டி எதுக்காண்டி கொண்டு வந்தாங்க, அதுக்கு முன்னால் டேக்ஸ்லாம் கிடையாதா, இந்த எல்லா கதையும் இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே வாங்க. முதல்ல இந்த டேக்ஸை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா மறைமுக வரி, இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிம்பாங்க. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா நேரடி வரி, டைரக்ட் டேக்ஸ் அப்படிம்பாங்க. இந்த மறைமுக வரி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா உங்கள் கையிலேருந்து அரசாங்கத்துக்கு நீங்கள் நேராக டேக்ஸ் கட்ட மாட்டீங்க. இதான் வந்து மறைமுக வரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு காரோ இல்லை ஒரு பைக்கோ இல்லை ஒரு தங்க செயினோ வாங்குறீங்க. அதெல்லாம் வாங்கும் போது ஒரு டேக்ஸ் கட்டுவீங்க. நீங்கள் அந்த டேக்ஸை யாருக்கு கட்டுவீங்க, அந்த கடைக்காரருக்கு கட்டுவீங்க. அந்த கடைக்காரர் பார்த்தோம் அப்படின்னா அரசாங்கத்துக்கு கட்டுவார், அப்படி தானே? அப்போ நேரடியாக உங்கள் கையிலேருந்து டேக்ஸ் போல. இதான் இன்டைரக்ட் டேக்ஸு, மறைமுக வரி அப்படிங்கிறது. இதே வந்து டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து கட்டுவீங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது டைரெக்டாக உங்கள் இன்கம்மை நீங்களே அரசாங்கத்துக்கு கட்டுறீங்க. இதான் பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் டேக்ஸு, நேரடி வரி அப்படிங்கிறது. இந்த மறைமுக வரி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா கலால் வரி, அதுக்கப்புறம் வாட்டு, மதிப்பு கூட்டு வரி, சேவை வரி, சுங்க வரி, விற்பனை வரி, கேளிக்கை வரி, பத்திர பரிவர்த்தனை வரி, இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். இதே நேரடி வரி அப்படின்னா வருமான வரி, உங்கள் சொத்துக்கான வரி, சொத்து வரி, பரம்பரை வரி, பரிசு வரி, இதான் பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரடி வரி அப்படிங்கிறது. அப்போ இப்போ உங்களுக்கு வந்து நேரடி வரினா என்ன, மறைமுக வரினா என்ன, இது புரிஞ்சுட்டா? இந்த எல்லா மறைமுக வரியவும் ஒழிச்சிட்டு ஒரே வரியாக கொண்டு வந்தது தான் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரி அப்படிங்காங்க. ஸோ முன்னால் பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக வரி வந்து இருக்கும். இப்போ வாட் டேக்ஸ் அப்படிம்பாங்க, வேல்யூ ஆடட் டேக்ஸு. இது பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ முதல்ல ஒரு பொருள் வந்து ஒருத்தர் தயாரிப்பார், அவர்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா இன்னொருத்தர்கிட்ட போகும். இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையாக பார்த்தோம் அப்படின்னா டேக்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். மதிப்பு கூட்டல் வரி, இப்போ வந்து ஒரு பொருள் சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ காருக்கு வந்து சின்ன ஒரு லிவர் வந்து செய்தாங்க. ஆரம்பத்தில் மேனுஃபேக்சரர் இருந்து ஒரு கம்பி வாங்குதாங்க. ஸோ அங்கே ஒரு டேக்ஸு. அதுக்கப்புறம் அவர் அதை பார்த்தோம் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணி அடுத்த கம்பெனிக்கு அனுப்புவார், அவங்ககிட்ட ஒரு டேக்ஸு. இந்த மாதிரி வந்து டேக்ஸ் மேலே டேக்ஸ் வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. இதான் பார்த்தோம் அப்படின்னா வேல்யூ ஆடட் டேக்ஸு. ஒவ்வொரு வாட்டியும் அந்த பொருளோட மதிப்பு கூட்டி விற்கும் போதெல்லாம் ஒரு டேக்ஸ் போயிட்டே இருக்கும். இதெல்லாம் நீக்கிட்டு மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே டேக்ஸாக ஜிஎஸ்டி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துருவாங்க. ஸோ அப்போ முன்னால் பார்த்தோம் அப்படின்னா நிறைய டேக்ஸாக இருந்துச்சு. இப்போ அந்த டேக்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றாக்கி ஒரே டேக்ஸாக ஜிஎஸ்டி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இதனால் வந்து நன்மை இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து முன்னால் வரிக்கு மேலே வரி கட்டிகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து குறைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எல்லா வரியும் பார்த்தோம் அப்படின்னா ஒரே வரியை வந்து ஆக்கிட்டாங்க, ஒரே இந்தியா ஒரே வரி அப்படிங்கிற மாதிரி. இது வந்து முன்னால் பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் ப்ராசஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து குறைஞ்சிருக்கு. இந்த வரியில் பார்த்தோம் அப்படின்னா 5 விதமான ஸ்லாப் வந்து இருக்கும். 0%, 5%, 12%, 18%, 28% அப்படிங்கிற மாதிரி. இப்போ 0% அப்படின்னா உணவு தானியங்கள், அதுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டேக்ஸ் வந்து இருக்காது. இப்போ 5% அப்படிங்கிறது அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்துக்குமே 5%. 12% அப்படிங்கிறது நெய், பாதாம், வெண்ணெய், அதுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 12. இது பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லேயும் ஒவ்வொரு சேஞ்சஸ் வந்து இருக்கும். 18 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா சோப்பு, எண்ணெய், பேஸ்ட்டு, அந்த மாதிரிலாம். அதுக்கப்புறம் 28% லக்ஸரி ஐட்டம் எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா 28%. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல்லே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஹோட்டலில் ஏசி ரூமுக்கு மட்டும் வந்து டேக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து வெளியே உட்காந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா பில்லில் டேக்ஸ் வராது. இதே ஏசியில் உட்காந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தக்க ஒரு டேக்ஸ் வந்து இருக்கும். அந்த டேக்ஸ் பில்லே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாக வந்து பிரிச்சுருப்பாங்க. இப்போ 5% டேக்ஸ் அப்படின்னா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி. இப்போ சிஜிஎஸ்டி அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகக்கூடிய டேக்ஸு, எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகக்கூடிய டேக்ஸு. அப்போ அந்த 5% டேக்ஸை வந்து 2.5 அந்த மாதிரிலாம் வந்து போட்டிருப்பாங்க. சரி, இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு படத்தில் வந்து பார்த்துருப்போம், பால் பவுடருக்கு டேக்ஸ் இருக்குது, சாராயத்துக்கு டேக்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போ சாராயத்துக்கு டேக்ஸ் இல்லை அப்படின்னா இப்போ சாராயத்தை வந்து கம்மி விலையில் கொடுக்காங்க, டேக்ஸே இல்லாமல் கொடுக்காங்க, அந்த அர்த்தம் வந்து கிடையாது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிறது அதிகபட்சமாக 28% வந்து போட முடியும். ஆனால் ஆல்கஹாலுக்குலாம் பார்த்தோம் அப்படின்னா 100% மேலே வந்து டேக்ஸ் இருக்குது. அப்போது வந்து சரக்கை இந்த ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ரேட்டு குறையும். ஏன்னா இப்போ பார்த்தோம் அப்படின்னா 100% மேலே வந்து டேக்ஸ் இருக்குது. ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா 28% வந்து ஆயிரும்.
அப்போ ரேட்லாம் குறைஞ்சிரும், இன்னும் வந்து அதிகமாக குடிப்பாங்க. ஸோ அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா சரக்குக்கெல்லாம் ஜிஎஸ்டி வந்து கொண்டு வராமல் இருக்காங்க. அப்போ ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரேட்டு குறையும். ரேட்டு குறைஞ்சா இன்றைக்கி 1 குவார்ட்டர் அடிக்கவன் நாளைக்கு 4 குவார்ட்டர் அடிப்பான். ஸோ அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டிக்குள்ளே வராமல் இருக்குது. அவ்வளோதான். ஆர்டிகல் 279A தான் பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கான ஆர்டிக்கல். எப்போ ஜிஎஸ்டி நடைமுறை கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஜூலை 1, 2017 நடைமுறை கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து 122வது மசோதா. எதில் சட்டமாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 101வது சட்ட திருத்தம். ஓகே, ஜிஎஸ்டிக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா இந்த டேக்ஸை எப்படி பிரிச்சுக்கிடுவாங்க அப்படின்னா மாநில அரசாங்கத்துக்கு 42%, மத்திய அரசாங்கத்துக்கு 58% இந்த மாதிரி பிரிச்சுக்கிடுவாங்க. இப்போ ஜிஎஸ்டிக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 2 பேருக்குமே ஈக்குவலாக 50-50 அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்கிட்டாங்க. இந்த டேக்ஸை பார்த்தோம் அப்படின்னா 3ஆக பிரிப்பாங்க. ஒன்று சிஜிஎஸ்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கானது. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஜிஎஸ்டி, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ஜிஎஸ்டி. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஐஜிஎஸ்டி. முதல்ல இந்த சிஜிஎஸ்டி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா மாநிலத்துக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா நடக்கக்கூடிய அந்த டேக்ஸு. இது பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த மத்திய அரசாங்கம் வந்து வசூல் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ எஸ்ஜிஎஸ்டி, ஸ்டேட் கவர்மெண்ட்டு. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா அந்த மாநில அரசாங்கத்துக்கு போகக்கூடியது. ஓகே, இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஐஜிஎஸ்டி. இது வந்து இன்டகிரேட்டட், ஒருங்கிணைக்கப்பட்ட ஜிஎஸ்டி அப்படிம்பாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து நடக்கு. கேரளா தமிழ்நாடு, கர்நாடகா தமிழ்நாடு இந்த மாதிரி நடக்குமா? ஸோ இதுக்காக வசூலிக்கக்கூடியதான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐஜிஎஸ்டி அப்படிங்கிறது. ஜிஎஸ்டி சம்மந்தமான ஒரு சில ஆர்டிகல்லாம் பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 268. இது பார்த்தோம் அப்படின்னா ஒன்றிய அரசு, ஸோ யூனியன் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கம் பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து போடும். இதை வந்து யார் வசூல் பண்ணுவாங்க அப்படின்னா மாநில அரசாங்கம் வந்து வசூல் பண்ணி பயன்படுத்திக்கிட்டோம். ஆர்டிகல் 269 பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து ஒன்றிய அரசாங்கம், மத்திய அரசாங்கமே போட்டு அவங்களே வந்து வாங்கிடுவாங்க. இதை பார்த்தோம் அப்படின்னா மாநிலங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இது வந்து ஆர்டிகல் 269. இப்போ 268 பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசாங்கம் போட்டு அதை வந்து மாநில அரசாங்கம் வசூல் பண்ணும், வசூல் பண்ணி பயன்படுத்திக்கிடும். ஆனால் 269 அப்படிங்கிறது மத்திய அரசாங்கமே அதை போட்டு வசூல் பண்ணி மாநிலத்துக்கு வந்து கொடுக்கும். ஆர்டிகல் 270, 272 பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசாங்கம் வந்து ஜிஎஸ்டியை போட்டு அதை வசூல் பண்ணி மத்திய அரசும் மாநில அரசும் பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து பயன்படுத்திக்கிடும். ஆர்டிகல் 279A இதான் பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கான ஆர்டிகல், ஜிஎஸ்டி சபைக்கான ஆர்டிகல். ஆர்டிகல் 246A படி தான் பார்த்தோம் அப்படின்னா பாராளுமன்றத்தில் சட்டம் வந்து ஏற்றுதாங்க. ஸோ அதுக்கான அதிகாரம் அதாவது சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 246A அப்படிங்கிறது. 269A அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜிஎஸ்டி வசூல் பண்ணுறதுக்கான விதிக்கப்பட்ட அதிகாரம். அப்போ இப்போ உங்களுக்கு வந்து ஏன் ஜிஎஸ்டி போடுதாங்க? ஜிஎஸ்டிக்கு முன்னாலேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து டேக்ஸ் இருந்தது. இப்போ அதை ஜிஎஸ்டி அப்படிங்கிற பேரில் வந்து மாற்றிருக்காங்க. ஏன் சரக்குக்கு வந்து டேக்ஸ் இல்லை? அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளுக்கும் எந்த மாதிரியான டேக்ஸ்லாம் இருக்குது, இது எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படி தானே? ஓகே, நம்ம இதே மாதிரி ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா கதை கேளு அப்படிங்கிற சீரீஸில் எல்லாமே ஸ்டோரியாகவே போட்டு வரோம். ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து டெல்லி சுல்தான், முகலாயர்கள் இந்த மாதிரி நம்ம எல்லாமே போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து காந்திய காலகட்டம், இந்திய தேசிய இயக்கம் நம்ம எல்லாமே கதையாகவே போட்டிருக்கோம். மற்ற வீடியோலாம் பார்க்கலாம் அப்படின்னா அதுவும் பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.